ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமல்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிடிச்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெற்றி வந்துட்டு சுடர்கிட்ட பேசினதுக்கப்புறமா அபி மேலே தான் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சுடர்கிட்ட எந்த அளவுக்கு பாசத்தை காட்டணும், சின்ன வயசுலேருந்து அவளுக்கு நம்ம பாசம் கிடைக்கவே இல்லை, அந்த அத்தனை பாசத்தையும் கொடுக்கணும், அவள் கைகளை பிடிச்சிட்டு நடக்கணும், சாப்பாடு ஊட்டி வளர்த்ததில்ல, நிறைய விஷயங்கள் சுடருக்கு செய்யாமல் மிஸ் பண்ணியிருக்கோம் குழந்தையிலலாம், அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு ஆசைப்படணும்னு நினச்ச வெற்றி அதே அளவுக்கு சுடர் அவள் அப்பா மேலே எந்த அளவுக்கு கோவத்துலேருந்து திட்டுறாங்களோ அந்த திட்டையும் வெற்றி வந்து பாசமாகவே எடுத்துக்கிறாரு. அந்த திட்டெல்லாமும் கேட்டு காது கொடுத்து வாங்கிக்கிறாரு, தான் பொண்ணு தானே அப்படின்றதுக்காக. ஆனால் அப்பா மேலே இந்த அளவுக்கு வெறுப்பை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காளே அப்படின்னு கோவம் தான் வருது வெற்றிக்கு. ஸோ அதுக்கப்புறம் சுடர்கிட்ட பேசினதுக்கப்புறமா வெற்றி கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே கல்யாணத்தை பற்றி கருணா பேசுகிறாரு. எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு வெற்றி சொன்னாலையும் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. இப்போது இங்கே அபியை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா பிரபாகரன் வந்துட்டு சுடரை பார்த்து பேசணுன்னு வீட்டுக்கு நேராக வராங்க. சுடரை வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தருண் கூட உட்காந்துட்ருக்காங்க. லாயரை பார்த்த உடனே உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்கன்னு அப்படியே ஓடி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம சண்முகம். உட்காருங்க, ஏதாச்சும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லலாம். காஃபி எடுத்துகிட்டு வான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பரவாயில்லன்றாங்க. இருக்கட்டும் காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சுடர் என்ன பண்ணிகிட்ருக்க, ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்கே அப்படின்றாங்க. ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் மூடி வச்சுட்டு சுடர் எழுந்திரிச்சு வராங்க. அம்முவை பார்த்தீங்களா சார், அம்முவை நாங்கள் பார்க்குறதுக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு தான் கேட்க வராங்க. ஆமாம் உங்ககிட்ட அந்த சந்தோஷமான விஷயத்தை பற்றி சொல்ல தான் வந்தேன், ஆனால் நீங்கள் யாரும் அம்மாவை பார்க்க பர்மிஷன் கிடைக்கல அப்படின்றாங்க. என்ன சார் நீங்கள் சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் அபியை பார்க்க பர்மிஷன் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சண்முகம் கேட்குறாரு. நான் அபியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அபியை பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம் அங்கே அபியை மேலே இருக்கிற கேஸ் படி ஸோ அபியை பார்க்க யாருமே அலோடே இல்லை, நான் லாயருன்ற முறையில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால அபியை 5 செகண்ட்னு பேச அனுமதிச்சாங்க. நான் அபிக்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன், அபியை தைரியமாக இருக்க சொல்லிட்டு வந்திருக்கா. அதே மாதிரி சுடரைங்க அபி ரொம்ப தைரியமாக இருக்க சொன்னா, அத்தை மாமா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை சமத்து புள்ளியாக நடந்துக்க சொல்லியிருக்கா அபி. கண்டிப்பாக அம்மு சொன்ன மாதிரி நீ கேட்பல அப்படின்றாங்க. கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு அபி சொல்லிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலே நீ அபியை பார்க்குற நாள் வரும், நீ கவலைப்படாத சுடர், நானும் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு போராடி தான் இருக்கேன். உனக்கு உடம்பு சரியில்லை வச்சுத அம்முக்கிட்ட சொன்னேன், ரொம்ப வருத்தப்பட்டாங்க அபி, உங்ககிட்ட அத்தை மாமா கிட்ட பாசமாக இருக்கணும்னு சொல்லி அபி சொல்லி அமிச்சாங்க. உடம்ப நல்லா பார்த்துக்க சொன்னாங்க, தியா தருணையும் நல்லா படிக்க சொன்னாங்க. அபியை பார்த்துட்டு பேசிட்டு தான் வரேன் அப்படின்றாங்க. அபியை பார்த்து பேசிட்டு வந்தாங்க அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாலையும் இன்னொரு டைம் நம்மளை பார்க்க பர்மிஷன் கிடைக்கலையேன்னு இன்னொரு சைடு கொஞ்சம் வருத்தமும் படுறாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு கிளம்புற சண்முகம் அப்படின்னு கிளம்புறாங்க. சரி சார் அப்படின்னு வாசல் வரைக்கும் வழி அனுப்பி வைக்க வராரு. கவலைப்படாதீங்க சண்முகம், அபி அங்கே தைரியமாக தான் இருக்காங்க, சுடரை தான் நல்லபடியாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ அவங்க சின்னதாக அவங்களுக்கு ஒர்க்லாம் கூட போயிட்டுருக்கு போல இருக்குது, அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக தான் ஹாப்பியாக தான் இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அப்படின்றாங்க. சார் எல்லாம் சரிதான் சார், எப்படியாச்சும் அபியை வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க சார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக சண்முகம், அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, சுடருக்காக வச்சு கண்டிப்பாக நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு திரும்பும்போது தான் சுடர் எந்திரிச்சு ஓடி வராங்க. அவருக்கு வந்து க்யூட்டாக வந்து ஹார்ட் சிம்பிள் காட்டவே இல்லை அப்படின்னு ஓடி வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹார்ட் சிம்பிள் காட்டிட்டு பாய் சொல்லிட்டு சுடர் போகிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம பிரபாகரனும் சுடருக்காகவாச்சு அபியை வெளியே கொண்டு வரணும்னு அவரும் அவ்வளோ துடிக்கிறாரு. அவருக்காக எந்த ஒரு க்ளூவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. திவ்யா மூலிமா ஏதாச்சும் கிடைக்கும்னு கூட எதிர்பார்த்துட்டு தான் இருக்காரு. இன்னமும் அவங்களாலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியலை. கேஸை பற்றி தீவிரமாக விசாரித்து சம்மந்தப்பட்ட அபியும் பிரபாகரனும் இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஸோ அவங்களே முயற்சி பண்ண கூட எந்த ஒரு க்ளோவும் கிடைக்கல. ஸோ திவ்யா அவங்களுக்கு எந்த ஒரு விவரமும் தெரியாது, மாணிக்கத்தை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உடனே அவங்களால எல்லாம் ஒரு அவங்களாலையும் இதுதான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதையும் செய்ய முடியாது இல்லைங்களா. ஸோ எல்லாமே பொறுமையாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்ன வரைக்கும் எதுவுமே நடக்கலை. ஸோ இன்னொரு சைடு வந்து அபி சிறுகதைகள் எழுதணும்னு அவ்வளோ அளவுக்கு முயற்சி பண்ணி செஞ்சுட்டு இருந்தாலையும் காஞ்சனா
அடுத்தது இன்னொரு லேடி அப்படின்ற மாதிரி இங்கே அபியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ திரும்பவும் நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி வீட்டுக்கு வராரு. வெற்றிக்கிட்ட வந்து கல்யாண விஷயத்தை பற்றி திரும்பவும் பேசுகிறாரு கருணா இருந்துக்கிட்டு. நான் காலையிலே இதை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டேன் கருணா, அப்புறமும் ஏன் இதை பற்றியே பேசிகிட்ருக்க அப்படின்றாங்க. அப்போ தான் மகேஷ், அது மட்டும் இல்லாமல் கூட ஸ்வேதா அவங்களோட அம்மா எல்லாருமே இருக்காங்க. அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது முடியாது அப்படின்றாங்க. உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன் வாழ்க்கையில் மகேஷ் இருக்கான், மகேஷ்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மகேஷோட வாழ்க்கையை நினச்சி நீ கல்யாணம் பண்ணுறதெல்லாம் சரிதான், மகேஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. இங்கே பாரடா வெற்றி, நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கோடா, திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணுடா, உன்னை அவள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காடா, ப்ளீஸ்டா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வேணா, அண்ணா அண்ணான்னு என் மேலே உயிரே வச்சுருக்கா, உனக்கும் அவளை நல்லாவே தெரியும், ப்ளீஸ்டா கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்றாங்க. என்ன கருணாணி, திவ்யாவை எந்த காலத்துலேயும் அவனை அப்படி ஒரு நிலமையில வச்சு பார்த்ததே கிடையாது, அவன் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் என் கூட பழகிட்டுருக்கா, அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அவகிட்ட போய் அப்படின்றாங்க. இங்கே பாருடா, நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ சாதாரணமாக தங்கச்சின்னு சொல்லிட்டேன், வேணாடா வெற்றி ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. வேணாக்காரண்ணா, வேண்டவே வேணாம், திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் எதுக்கு கர்ணா இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்காக நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, அது போதும், வேண்டாக்காரண்ணா அப்படின்றாங்க. சொன்னால் கேளுடா, நான் மகேஷ்காக கல்யாணம் பண்ணிக்கிறல்ல, நீயும் பண்ணிக்கூடா அப்படின்னும். உனக்கு எப்படி மகேஷோட வாழ்க்கையை நினச்சி இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தியோ, இப்போ மகேஷ்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. உனக்கு சொல்லுடா, உனக்கு என்ன, உனக்கு யார் இருக்கா, உனக்கு என்ன குழந்த இருக்கா, அபி ஜெயிலுக்கு போயிட்டா, எதுக்குடா நீ அவங்கள நினச்சி கவலை பண்ணோம், அபி ஜெயிலில் இருக்கிற விஷயம் தான் தெரியுமே, உனக்கு எப்படி குழந்தை இருக்க போகுது, நீ எதுக்குடா யோசிக்கிற, மகேஷ்காக நான் யோசிக்கிற மாதிரி நீ யாருக்காகவாச்சும் யோசிக்கிறியா என்ன அப்படின்றாங்க. ஐயோ கருணா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கருணாக்கு இந்த விஷயம் தெரிய வேணான்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, எனக்கும் மகேஷ் இருக்கான், கடைசி வரைக்கும் நான் மகேஷ் மேலேயே நானும் உன்ன மாதிரி அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறேன், அவன் இருக்கான்ல என் மேலே அங்கிள் அங்கிள்னு உயிரா, அது போதும் எனக்கு, கல்யாணம்லாம் வேணான்றாங்க. அவனுக்காக நாங்கள் இருக்கோம், பாட்டியாக என் அம்மா இருக்காங்க, அப்பாவா அவருடைய அப்பா இருக்காரு, நான் என் அக்காவோடைய தங்கச்சியாக நான் இருக்க மகேஷ்காக அவனை பார்த்துக்கிறதுக்கு, அடுத்தவங்க யாரும் வந்து அவன் மேலே அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு உடனே ஸ்வேதா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு கருணா சொல்கிறாரு. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், இப்போது உண்மையாக தானே சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. அவன் தான் அவ்வளோ தூரம் வேண்டாண்டால, ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பட்ட கஷ்டம்லாம் போதாதான், நம்ம அக்காவை இழந்து திரும்பவும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு ஸ்வேதா கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே கிடையாது, கருணா தான் என் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதோ அப்படி கேட்குறான், தப்பாக நினச்சிக்க வேணாம், என் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணுக்கு இடமே கிடையாது, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு அவர் கோவமாக போயிடுறாரு. வெற்றி வந்துட்டு சொல்லிட்டு, ஏன் ஸ்வேதா கொஞ்சம் நேரம் அமைதியாரு, வெற்றி ரொம்ப நல்ல பையன், ஏதோ முதல் தடவை தப்பு பண்ணிட்டான், அடுத்தடுத்து அப்படியே நடக்குமா, நாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வைக்கிற பொண்ணு தானே, அப்படியெல்லாம் எதுவும் நடந்துக்காதுன்னு இங்கே ஸ்வேதா கிட்டே சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு அவங்க கோவப்பட்டுட்டு ஸ்வேதா ஒரு பக்கம் போயிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றியும் வந்து போயிடுறாரு. வெற்றி போயிட்டு புள்ளிக்கிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. எனக்காக என் பொண்ணு இருக்காடா, அவளுக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், கர்ணா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறான், அதுவும் திவ்யாவை போய் நான் எப்படிடா, திவ்யாவை எப்பயுமே நான் அப்படி நினச்சதே கிடையாது, அவள் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றா, அந்த மாதிரி இருக்கட்டும், திவ்யா கூட ஒரு நாள் என்னை அப்படி நினச்சதே கிடையாது, நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஜாலியாக பேசுகிறோமே தவிர எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது, நாங்கள் பேசுகிற விதத்தை வச்சு கர்ணா எப்படியாச்சும் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு வந்து புலம்பிகிட்ருக்காரு. இன்னொரு சைடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவை நினச்சி சுடரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் இப்போ என்னடா பண்ணிகிட்ருப்பா அப்படின்றாங்க. ஆமாம், இங்கே ஒரு விஷயம் வச்சா அடுத்து உன் பொண்ணு மேலே போயிடுறதில்ல கவனம், சுடர் என்ன பண்ணுவா, சாப்பிட்டு தூங்குவா அப்படின்றாங்க. சுடரை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு. அவளுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, இப்போ சரி ஆகிடுச்சு, அடிக்கடிக்க நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்க, யாருக்காச்சும் கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும், மாட்டிப்போம், வேண்டாண்டா அப்படின்னு. நாளைக்கு காலையில் மகேஷ்கிட்ட சுடருக்கு எப்போ போகிறதுன்னு அளவுன்னு கேட்கணும்டா அப்படின்றாங்க. என்னடா திடீர்னு உன் பொண்ணு பிறந்த நாளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு. ஆமாண்டா, தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ கொடுக்கும்போது இந்த கம்பளை வாங்க மாட்டா, சுடர் பர்த்டே அப்போ அவளுக்கு கேக் வெட்டி அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்களே, அப்போ போய் அவங்க முன்னாடி இதை நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்கல்ல அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான்டா, ஆனால் வந்து எப்படி நீ அவங்க முன்னாடி போய் நிற்ப, அபியோட அண்ணன் முன்னாடி அவங்க ஃபேமிலி முன்னாடி நின்று நீ எப்படி கிஃப்ட் கொடுப்ப, முதல்ல அவங்க கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் செய்வாங்களா, அவங்கள பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. ஆமாம்ல, இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைடா, ஆனால் கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலையை நாம் உருவாக்கணும், கேக் வெட்டி கொண்டாடுற மாதிரி. நாம் போலனா என்ன, அதான் மகேஷ் போனால, மகேஷ்கிட்ட
கேப்டன் கொடுக்க சொன்னதா, நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கொடுத்தா சின்ன பையன் கொடுத்தான்னு ஏற்றுக்காமல் இருக்கவும் மாட்டாங்க. அதே சமயத்தில் நான் கொடுத்து அமிச்சேன்னு மகேஷ் கிட்ட கொடுத்து அமிச்சா, ஸோ மகேஷோட அங்கிள் ஸோ gift சுடருக்காக கொடுத்து விட்டுருக்காரு, அவரால் வர முடியலன்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக அதை அவங்க வீட்டில் அப்செட் பண்ணிப்பாங்கள்ல, சுடர் அதை வாங்கிப்பால அப்படின்னு ரொம்ப ரொம்ப வெற்றி வந்து சந்தோஷமாக இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நீ சொல்கிறது சரிதான்டா, அப்படி வேணால் முயற்சி பண்ணலாம், சரி கேட்கலாம், நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்க, அப்படியே வந்து படுத்து தூங்கு அப்படின்னு 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் வந்து வெற்றிக்கு அந்த அளவுக்கு அபி மேலே கோவம் இருந்தாலையும் சுடர் மேலே பாசம் இருந்தாலையும் ஸோ இப்போ சுடர் வந்து எல்லாமே அம்மு தான், என் அம்மா மட்டும் என் கூட இருந்தால் நான் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன சுடர் அந்த விஷயத்தை பற்றி இப்போ நைட் தூங்கும்போது ஸோ வெற்றிக்கு அதை யோசிச்சுட்டே இருக்க தோணுது. ஸோ அதை பற்றி அவர் யோசிச்சு தான் பார்த்துட்டு திக்கன்னு முழிச்சு கூட உட்காந்துக்கிறாரு, என்ன இப்படியெல்லாம் நடக்குது, சுடரை பற்றி சொன்னதை பற்றி நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவருக்கு ஒரு யோசனை வருது, அப்போ நம்ம கர்ணாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆகிடுமே, அபியை வெளியில் கொண்டு வரதுக்காக நாம் ஏதாச்சும் செஞ்சால் நாம் கை காட்டி தான் அவள் ஜெயிலுக்கே போனால், இப்போ போய் நாம் இல்லை அதெல்லாம் போய் நான் கண்ணால் பார்க்கல, நான் எதிர்ச்சியாக பார்த்த ஒரு விஷயத்த தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கர்ணாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும், கர்ணாவுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும், ஏன் அவன் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை மொத்தமாக உடஞ்சி போயிடும், அந்த அபிக்காக சப்போர்ட் பண்ணி அபியை வெளியில் கொண்டு வந்துட்டேன்னு கர்ணா மேலே கோவப்படுவான்ல. ஆனால் சுடருக்காக யோசிக்கும் போது அபி வெளியில் இருந்தால் தான் சுடர் சந்தோஷமாக இருப்பா, இல்லை அபி வேண்டாம் நாம்ளே போதும் சுடருக்கு அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. அப்படி நினச்சாலையும் சுடர் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது அபியை வெளியில் கொண்டு வர முடியும் நம்மளால் அப்படின்னா நாம் வெளியில் கொண்டு வரணுமா, அப்படி நம்ம வெளியில் கொண்டு வரல அப்படின்னா ஒரு காலத்தில் சுடருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால், இவ்வளோ நாளாக நீங்கள் என் கூட பழகியும் நீங்கள் தான் என் அப்பான்னு எனக்கு சொல்லாமலே என் கூட பழகிருக்கீங்க, நான் போனோன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் என் அம்மாவை பற்றி எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஜெயிலில் பிறந்தது வளர்ந்தது அவங்க கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அப்போது நீங்கள் தான் என் அப்பாவாக இருந்தும் என் அம்மாவை வெளியில் கொண்டு வர நீங்கள் காரணமாக இல்லை, என் அம்மாவுக்காக எந்த ஒரு ஹெல்ப்பும் நீங்கள் செய்யலைல்ல அப்படின்னு சுடர் ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளை கேள்வி கேட்பாளே, நம்மளை இன்னும் அடியோட வெறுத்துருவாளே, தான் தான் அப்பான்னு தெரிஞ்சா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அபியை வெளியில் கொண்டு வந்துட்டா, சுடருக்கு நம்ம மேலே நல்ல எண்ணம் வரும்ல, அவள் நான் என் புள்ள அப்படின்னு என்கிட்ட சொல்லலைனாலும் நான் தான் அப்பான்னு அவள் கூட பழகி எப்படியாச்சும் சொல்லிடுவேன்ல, அப்புறம் சுடர் என் கூட வந்துடுவாள்ல, நான் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சதுனால முதல்ல இருந்த கோவம்லாம் போயிடும்ல அப்படின்னு வெற்றி யோசிச்சும் பார்க்குறாரு. ஆனால் சுடர் அந்தளவுக்கு கோவமாக இருக்காளே, அப்படி இருக்கிறப்போ நடக்குமா அப்படின்னு வெற்றி பல குழப்பங்களுக்கிடையே யோசிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் காலம்தான் வந்து பதில் சொல்லணும். அபியும் எப்படியாச்சும் ஒரு விஷயம் கிடைக்காதா, க்ளூ கிடைக்காதா, வெளியில் வந்துடலாம் தான் யோசிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு கர்த்தத்துக்கான காரணம் கருணா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கூட ஸோ பார்க்குறதுக்கான பர்மிஷனாச்சும் கிடைக்கும் சுடருக்கு, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே. அது கூட இன்னமும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. ஸோ வெற்றி அதை கூட மறைமுகமாக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ கருணா தான் கடத்தி வச்சிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும், கண்டிப்பாக வந்து வெளியில் வெளியில் வரலினாலையும் பார்க்கறதுக்கான பர்மிஷனாச்சும் கிடைக்கும் அபிக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.